லோகங்களுக்கு நடுவுல இருக்கிற கேப்ப உங்க புராணங்களே கன்சிஸ்டன்ட்டா சொல்லலப்பா. சிவபுராணங்கள எடுத்து பார்த்தா அது வேற டிஸ்டன்ஸ் சொல்லுது. விஷ்ணு புராணங்கள எடுத்து பார்த்தா அந்த டிஸ்டன்ஸ் வேறயா சொல்லுது. சாக்த புராணங்கள எடுத்து பார்த்தா டிஸ்டன்ஸ் வேறயா சொல்லுது. அப்புறம் எப்படிப்பா இது சரி? அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கான தெளிவான விடையை புரிந்து கொள்ளுங்கள். இங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாறுறதால, இப்ப சிவபுராணங்கள் பிரபஞ்சத்தோட மையமா கைலாசத்த வச்சு, அதிலிருந்து டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. விஷ்ணு புராணங்கள் எல்லாம் வைகுந்தத்த சென்டரா வச்சு, அதிலிருந்து டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. சாக்த புராணங்கள்லாம் ஸ்ரீபுரத்த சென்டரா வச்சு, அதிலிருந்து டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. ஆனா, இந்த வேற வேற புராணங்கள்ல வர டிஸ்டன்ஸ் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுதே தவிர, ரேஷியோ ரிமைன்ஸ் கன்சிஸ்டன்ட். அத புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த புராணங்கள் டாக்குமெண்ட் பண்ணி இருக்கிற உண்மை சத்தியம், அடிப்படை சத்தியம்.